கவுன்சிலர் போஸ்ட் ஜெயிச்சு மக்களுக்கு சொந்தமா இல்லை ஒரு 18 வயசுல இங்க வந்து சேர்ந்தேன். அதுக்கப்புறம் யாருக்கா வந்தீங்க? ஒரு ஃப்ளோல போறாரு. அந்த வயசுல இல்ல ஒரு 3 வருஷம் படிப்பு. அதுக்கப்புறம் கார்கில் வார் வந்துச்சு இல்லையா, அந்த டைம்ல தான் செலக்ட் ஆகி இங்க வந்தேன். 99 கார்கில் வார் உச்சகட்டத்துல இருந்தப்போ இங்க வந்தேன். இப்போ பப்பு வந்து கை குழந்தை. அதுக்கப்புறம் என்ன வளர்த்தது எடுத்ததே இந்த ஃபேக்டரி தான் சொல்லுவோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் வந்து அரவங்காடு. இந்த ஃபேக்டரி எஸ்டேட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். அதனால அரவங்காடுல ஒரு வீடு இருக்கணும்னு சொல்லி இந்த வீடு வாங்கினது. இந்த வீடு வாங்கலையே இல்ல அங்க கவுண்டர் போடுவீங்க. இந்த இடம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. மிச்சபடி பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துலையும் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்திருக்கு. நிறைய விஷயத்தில் நீங்கள் எல்லோரும் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க. ஏன்னா நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு பேசிக்காக ஒரு ஒர்க்கஹாலிக், லீவ் போட மாட்டேன், பங்க்சுவாலிட்டி, நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே மாட்டேன். இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டேன். வளர்த்தெடுத்தது இந்த ஃபேக்ட்ரி தான். எனக்கு அது இதை பற்றி பேசும்போது தான் எனக்கு தொண்டையாடுச்சு. ஆனால் நேற்று வரைக்கும் காலையில் வரைக்கும் ரொம்ப ஜாலியாக இருந்தேன். ஆனால் ஃபேக்ட்ரி அந்த மாதிரி என்னோடய ஜிஎம் வரைக்கும், ஜிஎம்லாம் எங்கேயும் யார் வீட்டுக்கும் போக மாட்டாங்க. இன்றைக்கி வரேன்னு இருக்காரு, அவர் வருவார். அவர் அடிக்கடி வர்றவங்கலாம் சொல்கிறேன். அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணது இந்த ஃபேக்ட்ரி. அதுக்கு வந்து என்னென்னா பாதி காரணம் வந்து நிறைய வீட்டு விசேஷத்துக்கு நான் போனதில்லை. அந்த ஆளுக்கு என்ன அவ்வளோ தலக்கணமானு கூட நிறைய பேர் யோசிச்சிருப்பாங்க. பட் என்னோட அந்த ஜாப்காக இருந்தேன், ஜாப் அதுக்காக இருந்தேன். பட்டு சந்தோஷமாக இருக்குது. நல்லா கடவுள் வந்து இந்த ஃபுல்லாக சர்வீஸை முடிக்கிற அளவுக்கு இது கொடுத்துருக்குறாரு. இன்னும் பெரிய சந்தோஷம். எல்லாரும் இன்னொன்று கேட்குறாங்க, முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறேன், அடுத்தது என்ன பண்ண போகிறேன்? என்னமோ நான் பிஎஸ்சி படிச்சுட்டு அடுத்தது சந்தோஷமாக இருக்கு பாருங்க. ஒரு நாள் பேசாமல் என் மனசுக்கு தோணுனதெல்லாம் பண்ணி படிக்கிறது, எழுதுறது, அதெல்லாம் செய்யணும்னு இருக்கேன். எல்லாரும் வந்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். நான் எதிர்பார்க்குறேன் இப்படி ஒரு இடத்துல டக்குன்னு ஃபேக்ட்ரி வாசல்லையே எனக்கு இதாகிடுச்சு. ஒரு மாதிரி ஃபெட்டப், ஒரு மாதிரி நெகிழ்ச்சியா பசங்க ரொம்ப இது மாதிரி பண்ணிட்டானுங்க, அளவச்சிட்டானுங்க. அவர் வரும்போது தொண்டை அடிச்சுட்டு தான் வந்தார். அங்கிருந்து உள்ள ஏன்னா நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லலாமா, எனக்கு பெரிய கிஃப்ட் வந்து 2 விஷயம். பையன் ஒண்ணு, அது நம்ம வளர்ப்பு, அது விட்டுங்க. பெரிய பெரிய கிஃப்ட் நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்னன்னா என் மருமக. இப்படி ஒரு பொண்ணு எனக்கு கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே கிடையாது. மூணும் ஒரே மாதிரி இருக்கு. இல்ல எனக்கு என்னன்னா எனக்கு பொண்ணுதான் நான் எதிர்பார்க்கல. அத்தை இப்படி சமைக்கும், படிச்ச பொண்ணு இப்படி இருக்கும். நீங்களே போட்டுருக்கோம். மகிழ்ச்சி ஏற்படுத்த கோவிலுக்கு நன்றி. அதாவது எனக்கு இது வந்து கடவுள் கொடுத்த பெரிய கிஃப்ட். அவனையே தள்ளி வச்சிருச்சு. அதெல்லாம் எல்லாமே ஃபேக்டரி தான் எனக்கு. பாத்தீங்கன்னா பாதி லைஃப் அதுதான், பாதி வயசு அது கொடுத்தது தானே. 25 வயசு எங்க அப்பா அம்மா சாப்பாடு போட்டாங்க. அதுக்கப்புறம் இதுதான் சாப்பாடு போட்டுது. ஆமா, நிறைய க்ளோஸ்மான விஷயங்கள் சொல்றேன். இந்த நிமிஷம் வரைக்கும் நான் எதிர்பார்க்காத எனக்கு தம்பிங்க அவன் வந்தானே கண்ணன். எத்தனையோ போது உள்ள சேர்ந்து போர்ட் அவுட்ல கூட வெளியே போயிடுறாங்க. இது சக்சஸ் இல்லையா, சக்சஸ்ஃபுல்லா ஆண்டவர் கொண்டு வந்திருக்காரு. எத்தனையோ பேர் டிரான்ஸ்ஃபர்ல வெளியே போயிட்டு அங்க இருந்து ரிட்டையர்ட் ஆவாங்க. 2 பேர் பெரிய தம்பியை மிஸ் பண்றேன். எனக்கு எல்லா விஷயத்தையும் ரொம்ப சீக்கிரட்டா எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்றேன்னா பெரிய தம்பிகிட்ட பண்ணுவேன், சின்னவன்கிட்ட பண்ணுவேன். அப்பாவுக்கு பிடிச்சது நடுவில் ஒன்று பிடிக்கும். ஆனால் எனக்கு வந்து சின்ன வயசில் நாங்கள் 3 பேர் எப்படி இருந்தோமோ அதே மாதிரி இது வரைக்கும் இருக்கும். தங்கச்சியோடு பார்த்தீங்கன்னா எனக்கு அதெல்லாம் பெரிய பலம். அதெல்லாம் இன்னும் சொல்கிறதுக்கு இல்லை. சின்ன தம்பி, பெரிய தம்பி, அவன் பெரியவனை மட்டும் மிஸ் பண்ணுறேன். அவன் அவர் நிறைய பேர் பண்ணுறாங்க. அதான் அந்த ஒரு ஸ்டக்காக
இது அப்பா அம்மாவோட வயசு, அதனால அவங்க கூட யாராவது இருக்கணும், அதனால அவங்க வரல. இதே மாதிரி கடைசி வரைக்கும் தம்பிங்களோட ஃபேமிலியோட இருந்தோம்னா பெரிய சக்ஸஸ். இது அதுவும் பலம். எனக்கு என்னென்னா அவங்க மிஸ்ஸஸும் அதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. எல்லாருமே ஒரு தனிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப். மனசு சோர்ந்து போச்சுன்னா பிரமிளாட்ட சொல்லுவேன், ஷீலாட்ட சொல்லுவேன். ஓகே, சிறப்பு. எல்லாரும் இப்போ டைம் என்னாச்சு? ஓகே, ஒரு சூப்பரான லஞ்ச் சாப்பிடலாம். முதல் கேள்வி, நீலகிரிஸ்ல உங்களுக்கு பிடிச்ச இடம் இது? எல்லாரையும் பிடிக்கும். பிடிச்ச இடம் இது வந்து மாட்டி விடுறது காரணம்? குன்னூர் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும், ஊட்டி ரொம்ப குளிரும். இது வந்து ரொம்ப அருமையாக மாடரேட்டாக இருக்கும், அமைதி, சூப்பராக இருக்கும். சரி, லாஸ்ட் ஃபைனல் கேள்வி, நிறைய இருக்கு. முதல்ல ரோஸ்லின் எங்க பாத்தீங்க? பாரு, ஓடி போயிட்டா பார்த்தேன் அவங்க வீட்டில். அவங்க வீட்டுக்கு போய் அவங்க வீட்டில் தான். நீங்க எப்படி தபால் கொடுக்கணும்? கையை தட்டுங்களேன். தவறான பதில் நினைக்கிறேன். என்ன பதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு? வீட்டுக்கு அங்க இல்லை, அது இப்போ சொல்லணுமா? அதெல்லாம் அங்க மேல கேட்போம், பைக் கொடுத்து கேட்போம் சாயங்காலம். வேற இல்லை, யாராவது 1-2 பேர் என்ன செட் பண்ணலான்றது வருவாங்க, அவங்களே கெடுத்து விட்டுருவாங்க. ஓகே, அது அடுத்தது ஃபைனலா உங்களுக்கு பிடிச்ச உணவு இது? இந்த ஊருது இது இந்த ஊருது உணவுல பிடிக்காதுன்னு எதுவுமே சொல்ல முடியாது. நம்ம விழுந்தது அதில் தான். எனக்கு பார், மட்டன் குழம்பு இருக்கு, மீன் குழம்பு இருக்கு, இறால் குழம்பு இருக்கு, ஃப்ரை, எல்லாமே பிடிக்கும் எனக்கு. எல்லாமே பிடிக்கும். பிடிக்காதுன்னு ஒன்றும் கிடையாது. நான்வெஜ்ஜை விட வெஜிடேரியன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, லாஸ்ட் கொஸ்டின், ஃபேக்டரிக்குள்ள பிடிச்சது எது? இவ்வளவு வருஷம் ஒர்க் பண்ணீங்க ஃபேக்டரிக்குள்ள எல்லாமே பிடிக்கும். எல்லாமே பிடிக்கும். அது கையத்தட்டு. ஃபேக்டரிக்குள்ளனா நான் வந்து ரொம்ப எமோஷன் ஆகிடுவேன். ஈச் அண்ட் எவ்ரி திங் பிடிக்கும். அதே மாதிரி ஃபேக்டரி யாராவது ஒருத்தர் தப்பா பேசினாங்கன்னா சுருன்னு கோவம் வரும். அதான் இப்போ சொன்னீங்களே எக்ஸாம்பிள். பயங்கர கோவம் வரும். வாதி சீக்கிரம் முடிச்சிருவோம். ஏதாவது உங்க பொண்டாட்டி சமைக்கிறதுல ஏதாவது நல்லது எது பிடிக்கும்னு கேட்பீங்கன்னு பார்த்தா அதெல்லாம் பிடிக்கும். நீங்க இப்படி சொல்லியிருக்கணும், என் ஒய்ஃப் எல்லாமே எனக்கு பிடிக்கும்ட்டு. அதுதான் 3 கேள்வி உனக்கு. அவருக்கு வந்து அரவாங்காடு பிடிக்குமா? ஏன்னா அது ரீசன் சொல்லிட்டாரு. இல்ல, உனக்கு பிடிச்ச இடம் எது இங்க ஊட்டியில? அரவாங்காடு. காரணம்? இந்த பிரசன்ட் கிளைமேட்.
அது சேமா கை தட்டுங்கப்பா நல்லா கண்டுபிடிச்சு சரி முதல்ல முருகேஷ் சன் ஆஃப் முருகேசன் அன்பு செல்வனை எங்க பார்த்த 6 மாசம் யாருமே தெரியாது டியூஷன் இடத்துல போய் பார்த்தேன் நான் இத பார்க்கல டியூஷன் போயிட்டு வரும்போதே பார்த்தேன் அவ்வளவு டியூஷன் போயிட்டு வந்தேன் போயிட்டு வரும்போது படமா அது சைக்கிள்ல போய் கவர் பண்ணுவீங்களா? வந்துருவான் 6 மாசம் யாருமே தெரியாது 6 மாசம் யாருக்கிட்டே சொல்லி அனுப்பிட்டாங்க பார்த்தா பார்த்தேன்னா வந்துட்டு நம்ம வீட்டுக்கு தான் அருவங்காட்டுல தான் அன்னைக்கு நீங்க போயிருக்கீங்க. இல்ல இரு இப்ப இன்னும் கேள்வி இருக்கு ஆள் யாருன்னு எனக்கு தெரியாது இருமா ஒரே ஒரு அடையாளம் யாரும் தெரியல எனக்கு காமிங்க அப்படின்னு சொன்னா ஃபேக்டரி ஓவர் ஆகி வரும்போது என்ன பண்றாங்க விபூதி வச்சுட்டு வருவோம் அப்ப அதுன்னு சொல்லி நீங்க பாத்துக்கங்க அப்புறம் பார்த்தா இந்த கேங்கே விபூதி வச்சுட்டு வருதுங்க அப்ப யாரு நான் கண்டுபிடிக்கிறதுங்க இந்த எப்படி அடையாளம் சொல்லுங்க சரி ஃபேக்டரி ஓவர் ஆகி வரும் விபூதி வச்சிருப்பாங்க அவங்க நீங்க கண்டுபிடிச்சுக்கோங்க அப்படின்னாங்க கடைசியில நான் அப்படியே பாத்துட்டு இருக்கிறேன் பார்த்தா அந்த கேங் ஒரு 10-15 பேர் எல்லாரும் விபூதி வச்சிருக்காங்க சரி இது ஒண்ணு இன்னொன்னு என்ன தெரியுமா இதையும் சொல்லுமா அங்கிள் சொன்னதை சொல்றேன் என்னோட தாத்தா ராஜராஜ சோழனோட நான் உண்மையா நம்பிட்டேன் கோயில் மேட்டர் சொல்லுங்க. கோயில் மேட்டர் கோயில் யாரோடது? கோயில் தஞ்சாவூர் கோயில் யாருன்னு சொன்னாங்க? அதான் ஒரு இன்ஃபர்மேஷன். இது பிஏ ஹிஸ்டரி நம்பி இருக்காங்க. அந்த பரம்பரைன்னு சொன்னாங்க. இப்ப இது முக்கியமான கேள்வி. நீ வந்து ஐ லவ் யூ சொன்னியா அவர் சொன்னாரா? அவரு. இது உண்மை. விபூதி இல்ல எப்படி கண்டுபிடிச்சா? விபூதி இல்ல கண்டுபிடிக்க முடியும். இது ரமேஷ் வீட்டுக்கு வந்தாங்க. அப்புறம் ஷால் போத்திட்டு இந்த இதயம் ஒரு கோயில் அந்த பாட்டுக்கு அந்த ஷாலை போட்டு தொங்க விட்டுருவாங்க. அப்பதான் இவங்க நினைச்சேன் நானு. இப்ப எந்த ஒரு நடிகன் தான் அதே மாதிரிப்பா. அப்புறம் இன்னொன்னு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்ன பாக்குற மாதிரி வந்து எங்க அப்பா கிட்ட டவுட்ஸ் கேட்பாங்க. வந்து கேக்குற மாதிரி வந்து பாக்குறது. ஆமா நான் என்ன பண்ணுவேன் ஓபன் பண்ணி விட்டு வீட்டுக்கு என்ன டவுட் இது? ஆமா என்ன மாதிரி டவுட்? ஏதா டவுட்ஸ் அவரு எனக்கு டீச்சர் தானே. இன்னொரு விஷயம் என்னன்னா நான் நிறைய விஷயம் பர்சனலா ஷேர் பண்றது அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி நிர்மலாட்ட அவங்க அதுதான் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் அவங்க. இது லவ்ஸ். ஆனா அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? எனக்கு எதுவுமே தெரியாது. இல்ல நைட்டு தெரியாது எனக்கு எதுவுமே தெரியாது. லவ் பண்றோம் தெரியாது. இப்ப அப்பவும் ரமேஷ் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணது. இப்ப வந்து வெளியே வரும்போது ரமேஷ் தான் ஷூட் கேஸ் எடுத்துட்டு வந்து பக்கெட்னு தான் சொல்லுவோம். இல்ல எனக்கு தெரியாது. சொல்லுமா இந்த வாலின்ற அந்த பதம்லாம் இவன் அந்த ரமேஷ் காலையில என்டிஎல் வாலி ரமேஷ் வண்டியில மேல வந்து கால் வலிக்குதுன்னு. சரி தீதி முடிச்சிட்டீங்க. ஐ லவ் யூ சொல்லிட்டார்ல, நீ அக்செப்ட் பண்ணிட்டியா? இல்லையே. தோடலாம் கொஞ்சமா. இல்ல செருப்பு கைட்டி அடிச்சிருவேன். அப்படியா? எனக்கு அப்ப இதெல்லாம் பிடிக்காது. செல்வா சாயங்காலம் அப்பாட்ட டவுட் கேட்க வருது. சாயங்காலம் வாடா பேசிக்குவோம். தரந்து விட்டு போயிடுவேன். என்ன டவுட் கேட்க வருது? டவுட் இல்ல. கிளாஸ் எடுக்கறாங்கல உள்ள ஃபேக்டரியில. ஆசிட் செக்ஷன் அவங்க அப்பா தான் டீச்சர். ஹெட் ஆஃப் இது. இவங்க ஸ்டூடண்ட். சரி மேல குத்திரோம். அப்ப அது பாக்கிறதுக்கு வரவங்க ஆனா அப்பா என்னன்னுவாங்க நல்ல பேச்சாளர். ஆமா அப்பா கிட்ட சொன்னாங்க நல்ல பேச்சாளர். பட்டிமன்றத்துல நல்லா பேசுவாரு அப்படி இவங்களோட கேசட் தெரியுது. மாமா ஏன் ஃபேக்டரி இவ்வளவு லவ் பண்றாருன்னு. சரி தீதி அப்ப என்ன சொல்லிட்டு நீ ஐ லவ் யூ சொன்னதுக்கு? அத சொன்னனே செருப்பு பிஞ்சிரோங்க. செருப்பு பிஞ்சி 10ஆம் தேதி தான். இல்ல செருப்பு பிஞ்சிரோம் அப்படி சொல்லிட்டு நான் பாட்டு போயிட்டேன். ஃப்ரெண்ட் ஒன்னு இருந்துச்சு. பாத்தாக்கா இதோட ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு இருந்துச்சு. அது போய் சொல்லிருக்கு. பேரு சாந்தகுமாரி. ஓ சாந்தகுமாரி இறந்து போச்சு. சாந்தகுமாரி சிவாவுடைய அக்கா. சிவாவோட அக்கா. அது போய் சொல்லிருக்கு இந்த மாதிரி இந்த ஒரு பையன் உங்களை லவ் பண்றாராம் தான்.
செருப்பு பிஞ்சிரும்னு சொல்லியிருக்கு. அப்ப அதை எப்படி தாங்கிட்டீங்களா? ஆகல. அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு போய் கதவை தட்டிட்டேன். வீட்டு கதவை தட்டினேன். ஐயோ நான் தூங்கி. இது வந்து திறந்துச்சு. என்னங்க செருப்பால் அடிப்பேன்னு சொன்னீங்களா, இங்கேயே அடிச்சிருங்க, வெளியில வேண்டாம். அதோட சரி. இது கூட இன்னொன்னு என்ன தெரியுங்களா, தமிழ் செல்வன் அண்ணனும் இவங்கள தான் வாக்கிங் போவாங்க வருவாங்க. சரிப்பா, அதுக்கப்புறம் எவ்வளவு நாளைக்கு அப்புறம் ஐ லவ் யூ சொன்னது? 6 மாசம் கழிச்சு தான் உங்களுக்கு தெரியும். அப்பவே 6 மாசமாமே அப்பவே விழுந்துருச்சு. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, அந்த மெயின் கேட்ல இப்ப கூட இருக்குது ஒரு ஆரஞ்சு மரம். இங்க ஃபேக்டரி ஓவர் ஆச்சுனோட மேல என் வீட்டுக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க. எங்க நம்ம வீட்ல காம்பவுண்ட் யாரு வந்து ஒரு நிமிஷம் 4 மணில மேல ஆரஞ்சு மரம் சரபடுவே கேட்க முடியாது. இல்ல மரல ஏறுவீங்களா? இல்ல ஒரு நிமிஷம், இதெல்லாம் வந்து சொன்னது அப்படின்னு சொல்லி அப்பாவி நினைச்சுக்காதீங்க. இதெல்லாம் இது பண்ணது 9th 10thல. அப்பவே பிஞ்சிலேயே பழுத்தது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளவும். நீங்க மட்டும் என்ன. சரி, அப்புறம் ஆரஞ்சு மரத்துல ஏறி இவங்களை பாக்குவேன். கமலா ஆரஞ்சு இன்னும் கூட அந்த மரம் இல்ல நீ பாக்க காரணம் என்ன, இந்த சொட்டனாலயா எப்படி? இல்ல இவங்க தான் இந்த மாதிரி சொன்னாங்களே யாரும் பாக்குறதுக்காக. மாமா கமலா ஆரம்பிங்கன்னா ஏறிட்டாரு. இல்ல நீ ராஜராஜன் சோழ ஃபேமிலின்னு சொல்லி நம்பிட்டியா இது பாக்க? தனியா என்ன பாட்டு பாட போறீங்க? தனியா கோயில ஒரு கிளாப் பண்ணுங்க. தனியா வாங்க வாங்க வாங்க. நீங்க பாண்டீங்கன்னா எல்லாம் உங்க வாயை பார்ப்பாங்க. நீங்க வாங்க. பின்னாடி வந்துட்டு இருக்கற பின்னாடி பாடகி பின்னாடியே தான் உட்கார்றோம். செம்ம டைமிங்கா. தட்டுங்க, கை தட்டுங்க. தனியா ரிசி மணிலே தயாரா ஒன்னு சுத்திட்டு இருக்காரு. என்ன பண்றது? தேவல்ல வேலை பார்க்குற நீ. செந்தமிழ் தென்மலை பாடுவ பண்ணி. நீங்க எல்லாம் டிசைட் பண்ணுங்க. ஓகே, ரெடியா? 1 2 3 ஸ்டார்ட். சத்தமா கேளுங்க, சைலண்டா கேளுங்க. அன்பேன அவரோட சுட்டதென்ன கட்டழகு வட்டநிலவு இது. கர்ணே கண்ணே பூவாரமே இன்னொரு பாட்டு. நாங்க அப்படி பாடுறதே பெருசு. தாமரை மேலே நீ துளி போ நீ பாட ரொம்ப வெறப்பா இருக்கு. தலைவனும் தலைவியும் வாழ்வதென்ன நண்பர்கள் போலே வாழ்வதற்கு மாலையும் மேலமும் தேவை என்ன சொந்தங்களே இல்லாமல் பந்த பாசம் கொள்ளாமல் பூவே உன் வாழ்க்கை தான் என்ன சொல்
கீழே பார்த்து. வருக வருக ரோஸ்லின் அன்பு செல்வன் வருக. We're going to start with a small prayer. ஆமாம், என்ன நல்லா பின்னாடி தலையிலலாம் முடி இருக்க பக்கம்லாம் இருக்குமாம்மா. இல்லை உக்காருங்க, உங்களுக்கு தான். கண்களுடைய மனதில் கூட குடிவதற்கு எல்லா கண்களுடைய சிறிய எங்களை நேசிக்கிற பரவாயில்லை தேசியநாதனாலே இந்த தம்பதியரை எங்களுக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். மீண்டும் ஒருமுறை இந்த ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனை இந்த கடத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். தேவ ஆவியானவர்களுக்கு உலாவுக்காக இந்த நிகழ்ச்சியை ஆசிரியர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்